ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த தொடரிலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் காலையிலிருந்து இரவு வரை பண்ண வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் அனுபவித்தோம். இனி ஒவ்வொரு குறிப்பிட்ட அனுஷ்டானத்திற்கும் உண்டான பிரமாணங்களை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அதுல இப்ப இந்த காலம் அனத்தியன காலமாக இருப்பதினாலே இந்த அனத்தியன காலம் என்றால் என்ன, இதிலே நாம் அனுஷ்டிக்க வேண்டிய முறை என்ன என்பதனை எல்லாம் இதிலே பார்க்கலாம். நாம் அனத்தியன காலம், இந்த காலத்திலே அருளிச் செயலை நாம் சேவிப்பதில்லை அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு. இந்த நியமம் எப்படி வந்தது, ஏன் வந்தது, அருளிச் செயலை எதற்காக சேவிக்காம இருக்க வேண்டும், இதை யார் கொண்டு வந்தார்கள், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த பகுதியிலே நாம் அனுபவிக்கலாம். இந்த அனத்தியன காலத்தை குறித்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிரமாணமானது கலியன் அருள்பாடுன்னு ஒரு கிரந்தம் கிடைக்கிறது. இந்த கிரந்தம் பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்ததுன்னு நமக்கு கிடைக்கிறது. இப்ப பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த கலியன் அருள்பாடுங்கிற இந்த கிரந்தத்துல தான் இந்த அனத்தியன காலத்தை குறித்து ரொம்ப விசதமாக இது எப்படி ஆரம்பித்தது, யார் கொண்டு வந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த கிரந்தத்துல என்ன இருக்குங்கிறத சுருக்கமா அடியேன் விண்ணப்பிக்கிறேன். திருமங்கை ஆழ்வார் காலத்தில இது ஆரம்பிக்கிறது. திருமங்கை ஆழ்வார் காலத்திலே என்னாகிறது, திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய திவ்ய பிரபந்தங்கள் 6 திவ்ய பிரபந்தங்களிலே 5 திவ்ய பிரபந்தங்களை முடித்து விட்டார். திருநெடுந்தாண்டகம்ங்கிறது மட்டும் பாக்கி இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது ஒரு திருக்கார்த்திகை மகோத்சவம், அதாவது இன்னைக்கு சொக்கபானைன்னு கோவில்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய உற்சவம், அந்த திருக்கார்த்திகை மகோத்சவத்திலே திருவரங்கம் பெரிய கோவிலிலே பெருமாளும் நாய்ச்சிமாருமாக திருமஞ்சனம் எல்லாம் கண்டருளி எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த சன்னிவேஷத்திலே திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகம் என்கிற இந்த பிரபந்தத்தை அருளி செய்து அதை நம்பெருமாள் திருச்செவி சாற்றும்படிக்கு தேவகானத்திலே ஏறிட்டு அதை நம்பெருமாள் முன்பாக அனுசந்திக்கிறார். அப்படி அவர் அனுசந்தித்து நின்ன உடனே எம்பெருமான் அருளி செயல் பித்தன், அருளி செயலை கேட்டா எல்லாத்தையும் மறந்து போய் விடுவான். அந்த மாதிரி மறந்து போய், ஆழ்வீர் இப்பொழுது உமக்கு என்ன வேண்டும், ஏதோ நீர் சொல்ல வரீர்னு தெரியறது, உம் மனதுல என்ன ஓடுகிறதுன்னு நீர் சொல்ல வேண்டும்னு எம்பெருமான் திருமங்கை ஆழ்வாரை கேட்கிறான். அப்படி திருமங்கை ஆழ்வாரை கேட்கும் பொழுது திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்கிறார், அர்ச்சாவதார ஸ்தலங்களுக்குள்ள பிரதானம் முதன்மையான ஸ்தலம் இந்த திருவரங்கம் பெரிய கோவில். இந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே மார்கழி மாசம் சுக்லபக்ஷத்திலே ஏகாதசி தொடங்கி 10 நாட்கள் அத்தியன உற்சவம்னு ஒண்ணு நடக்கிறது. இந்த அத்தியன உற்சவம்ங்கிறது பாஞ்சராத்திர ஆகமங்களிலே இன்னபடி இதை நடத்த வேண்டும்னு கூறப்பட்டிருக்கிறது. அதுல என்ன பண்ண வேண்டும்னா வேதங்களை எம்பெருமான் கேட்க வேண்டும், அதற்காகன்னு பிரதானமா இருக்கக்கூடிய உற்சவம். இந்த உற்சவத்துல என்ன பண்ணுவார்கள்னா மார்கழி சுக்லபக்ஷ ஏகாதசி தொடங்கி 10 நாட்கள் பகலிலே எம்பெருமான் எழுந்தருளி வேத பாராயணத்தை திருச்செவி சாத்துவான். இதுதான் அந்த உற்சவம். இந்த உற்சவத்திலே என்ன பண்ண வேண்டும்னா வேத பாராயணத்தோடு திருவாய்மொழியையும், நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியையும் நீர் கேட்க வேண்டும்னு திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். ஏன் இப்படி பண்ண வேண்டும்னா திருவாய்மொழியும் வேதம்தான். இந்த திருவாய்மொழி ஆகிற அந்த வேதத்துக்கும் எம்பெருமான் அந்த சம்ஸ்கிருத வேதத்தோடு ஒரு ஒப்பு கொடுக்க வேண்டும், சாமியம் கொடுக்க வேண்டும்னு பிரார்த்தித்தார் திருமங்கை ஆழ்வார். இப்ப பெரிய பெருமாளும் திருவுள்ள முகந்து அப்படியே வேதத்தை நான் எப்படி கேட்கிறேனோ அதே மாதிரி தமிழ் வேதமான திருவாய்மொழியையும் நான் கேட்பேன், அதையும் கோவிலிலே பாராயணம் பண்ண வேண்டியதுன்னு தான் அருளப்பாடிடுகிறான் பெருமாள். இப்ப பெருமாள் இப்படி அருளப்பாடிட்ட உடனே திருமங்கை ஆழ்வாருக்கும் ரொம்ப சந்தோஷம். திருமங்கை ஆழ்வார் அப்ப தேவகானத்துல திருநெடுந்தாண்டகத்தை பாடினார்னு பார்த்தோம் அல்லவா. நம்பெருமாள் பார்க்கிறார் திருமங்கை ஆழ்வாருக்கு திருமிடரிலே, அதாவது தொண்டையிலே ஏதாவது நோவு இருக்கும். ஏன்னா தேவகானத்துல திருநெடுந்தாண்டகம் 30 பாசுரங்களையும் பாடியிருக்கிறாரு. இப்ப அவர் திருமிடருக்கு சிரமம் இருக்கும். உடனே என்ன பண்ணுங்கோ, நல்ல எண்ணெய் காப்பை பக்குவமாக காய்ச்சி அதை எடுத்து அத பகவானுக்கு சாத்தி நாம் தரித்து மீதி இருக்கக்கூடிய அந்த எண்ணெய், அதாவது பெருமாள் சாத்தி கொண்டு மீதி இருக்கே எண்ணெய் காப்புன்னு, அந்த எண்ணெய் காப்ப திருமங்கை ஆழ்வாரினுடைய தொண்டையிலே திருமிடற்றிலே தடவுங்கோள். அதனால அவருக்கு அந்த தொண்டையில அவர் பாடினதுனால தொண்டையில சிரமம் ஏற்படுமே, அதெல்லாம் நீங்கும்னு நம்பெருமாள் சொல்லி திருமங்கை ஆழ்வாரை குளிர கட்டாட்சி தருளினார். உடனே நம்மாழ்வார் விக்கிரகம்ங்கிறது அப்ப அந்த எல்லா திவ்தேசத்திலையும் கிடையாது. ஆழ்வார் திருநகரியில மட்டும்தான் நம்மாழ்வார் எழுந்தருளி இருந்த. ஆழ்வார் திருநகரியில இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை
திருவரங்கத்திற்கு எழுந்தருள பண்ணுவதற்காக என்ன பண்ணார், ஒரு ஓலை அனுப்பினார் நம்பெருமாள். திருமங்கை ஆழ்வாரும் இந்த ஓலையை எடுத்துட்டு போய் ஆழ்வார் திருநகரியிலே சமர்ப்பித்து, ஆழ்வார் திருநகரியிலிருந்து அந்த நம்மாழ்வார் விக்கிரகத்தை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து திருவரங்கத்திற்கு வந்து இங்கு அத்தியன உற்சவத்தை 10 நாட்கள் பகலிலே வேத பாராயணம், இரவிலே திருவாய்மொழி. அதனாலதான் ராப்பத்து உற்சவம்னே திருநாமம் இல்லையா. இப்ப பகலிலே வேத சம்ஸ்கிருத வேதத்தையும் இரவிலே திராமிட வேதமான திருவாய்மொழியும் எம்பெருமான் திருச்செவி சாத்தும்படிக்கு திருமங்கை ஆழ்வார் ஏற்படுத்தி வைத்தார். இது அவர் காலம் வரைக்கும் நடந்தது. சில காலத்திலே கலிதோஷத்தினாலே ஆழ்வார்கள் திவ்ய சூக்திகளே கிடைக்காமல் போனது. இப்ப நாதமுனிகள் அவதரித்து தான் இந்த ஆழ்வாரனுடைய திவ்ய சூக்தி எல்லாம் மறுபடி மீட்டெடுத்தாருங்கிறது நமக்கு தெரியும். இப்படி நாதமுனிகள் மறுபடி மீட்டெடுத்த அந்த சமயத்திலே நாதமுனிகளும் என்ன பண்ணார், இதே மாதிரி நாம் அத்தியன உற்சவத்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த காரணத்தினாலே நாதமுனிகளும் நம்பெருமாள்கிட்ட பிரார்த்தித்து நம்பெருமாளினுடைய நியமனம் பெற்றுக்கொண்டு ஆழ்வார் திருநகரியிலிருந்து நம்மாழ்வாரை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து மறுபடி இந்த அத்தியன உற்சவத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தி வைக்கிறார் நாதமுனிகள். அப்படி நடத்தி வைக்கும் பொழுது என்ன பண்ணினார் அந்த நாதமுனிகள்னா, அவர் தான் ஒரு நியமத்தை ஏற்படுத்துகிறார். என்ன நியமம் என்று பார்த்தால், நம்பெருமாள் வேத சாமியம் கொடுத்துட்டார். இப்ப வேதத்துக்கு என்னென்ன நியமம் உண்டோ அதெல்லாம் திருவாய்மொழிக்கும் வர வேண்டும், தமிழ் வேதங்களுக்கும் வர வேண்டும்னு பார்த்தார். இந்த சம்ஸ்கிருத வேதங்களுக்கு அதை படிக்கக்கூடியவர்களுக்கு உற்சர்ஜன காலம் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது பொதுவாக குருகுலத்திற்கு சென்று அந்த காலத்திலே வேதம் படிக்கக்கூடிய சிறுவர்களுக்கு வருடம் முழுக்க வேதத்தையே ஓதுவிக்க மாட்டார்கள். இப்ப தை மாதத்திலே ஒரு நாள், தை பௌர்ணமி அந்த மாதிரி ஒரு நாள் வரைக்கும் வேதத்தை கற்பித்து நிறுத்தி விடுவார்கள். அதற்கப்புறம் அங்கங்களை கற்பிப்பார்கள். இப்போ ஒரு காலத்துல வேதத்தை நிறுத்தி வைத்துவிட்டு அதனுடைய அங்கங்கள் எல்லாம் அப்புறம் படிக்க ஆரம்பித்து மறுபடி இந்த ஆவணி அவிட்டம்னு சொல்லக்கூடிய அந்த நாளிலே மறுபடி வேத பாராயணத்தை வேத அத்தியனம் பண்ணுவதற்கு ஆரம்பிப்பார்கள். இது ஒரு கிரமம். இப்ப இது உற்சர்ஜன காலம் அப்படின்னு பேரு. இந்த உற்சர்ஜனம்ங்கிறது தை மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமியிலே பண்ண வேண்டும். அப்ப அதோடு வேத பாராயணத்தை நிறுத்திடணும். அதற்கப்புறம் வேத அத்தியனத்தை நாம் எப்ப தொடங்க வேண்டும், அடுத்தது அந்த ஸ்ராவண மாசத்திலே வரக்கூடிய அந்த நாள்ல இருந்து நாம் தொடங்கி வேத அத்தியனத்தை பண்ண வேண்டும்னு இப்ப தை மாதத்திலிருந்து அந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி வரைக்கும் வேதம் கற்பதில்லை அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு. இதுக்கு உற்சர்ஜன காலம், உபக்கிரம காலம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த மாதிரி திருவாய்மொழிக்கும் நாம் வைக்க வேண்டும், ஒரு காலத்தை நிர்ணயிக்க வேண்டும்னு பார்த்தார். அது எப்படி நிர்ணயிக்கலாம்னா, இந்த திருமங்கை ஆழ்வார் எந்த நாளிலே இந்த திருவாய்மொழிக்கு வேத சாமியம் வேண்டும்னு பிரார்த்தித்து கொண்டாரோ அந்த நாள்ல உற்சர்ஜனம் பண்ண வேண்டியது. உற்சர்ஜனம்னா அன்னியோட நிறுத்தி விடணும். எப்படி வேதத்தை கற்பதை நிறுத்தி விடுவார்களோ அந்த மாதிரி நாம் என்ன பண்ணணும், திருவாய்மொழி முதலான அருளி செயல்கள் ஓதுவதை நிறுத்த வேண்டும். இப்ப இதை எப்ப திருப்பி தொடங்க வேண்டும் அப்படின்னா, அத்தியன உற்சவம் ஆரம்பிக்கிறதே, அத்தியன உற்சவம் அதுதான் திருப்பி இதை தொடங்கக்கூடிய காலம். அப்படி தொடங்கும் பொழுதும் எப்படி தொடங்க வேண்டும்னா, முதல்ல பகவான் கேட்க வேண்டும். எம்பெருமான் அத்தியன உற்சவத்துல இந்த வேதங்களை முழுக்க தமிழ் வேதங்களை திருச்செவி சாத்த வேண்டும். அவர் திருச்செவி சாத்தி முடித்த பிறகு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் அவரவர்கள் கிரகங்களிலே மறுபடி தமிழ் வேதம் ஓதுதலை தொடங்க வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு உற்சர்ஜன கால நியமம் இதை நாதமுனிகள் ஏற்படுத்தி வைத்தார். இந்த கலியன் அருள்பாடுல இருக்கக்கூடிய அந்த வாக்கியம் அதை அடியேன் வாசிக்கிறேன். திராவிட வேதமான திருவாய்மொழிக்கும் திருக்கார்த்திகை திவ்ய மகோத்சவத்திலே உற்சர்ஜன காலம் என்னும், மார்கழி மாதத்திலே அத்தியன உற்சவத்திலே உபக்கிரம காலம் என்னும், திராவிட வேதமான திருவாய்மொழியை திருக்கார்த்திகை உற்சர்ஜனம் பண்ணி உபக்கிரம காலமான அத்தியன உற்சவத்திலே பெரிய பெருமாள் கேட்டருளும் அளவும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நெஞ்சினால் நினைந்து வாயினால் மொழியாமல் இருக்கும் படிக்கும் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பங்கி. அதாவது இந்த தமிழ் வேதத்தை எப்பொழுது நாம் நிறுத்த வேண்டும்னா திருக்கார்த்திகைக்கு நிறுத்த வேண்டும். இப்ப திருப்பி எப்ப தொடங்க வேண்டும்னா கோவில்களிலே அத்தியன உற்சவத்துல தொடங்கி சேவிக்க வேண்டும் கோவில்கள்ல. அப்படி சேவிக்கும் பொழுதும் நாம் கிரகங்களிலேயோ மீதி இடங்களிலேயோ சேவிக்க கூடாது, கோவில்ல மட்டும்தான் அத்தியன உற்சவம் நடக்கும். இப்படி கோவில்ல அத்தியன உற்சவம் நடந்து முடியும் வரை, அதாவது நம்பெருமாள் இந்த அருளிச்செயல் முழுவதும் தான் திருச்செவி சாத்தும் வரை
ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன பண்ண வேண்டும்? நெஞ்சினால் நினைந்து வாயினால் மொழியாமல் இருக்கும்படி. இப்ப எவ்வளவு அழகா சாதிக்கிற. இந்த திவ்ய பிரபந்தத்தை மறந்துட்டு இருத்தல்னு ஒண்ணு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு நடக்காது. இந்த அருளி செயல் தானே அவனுக்கு யாத்திரை. ஆகையாலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இதை மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும், வாய் விட்டு கூறக்கூடாது. மனதுக்குள்ளே இந்த அருளி செயலின் அர்த்தங்களை சதா அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கலாமே தவிர வாயினாலே அருளி செயலை ஓதக்கூடாதுன்னு ஒரு நியமம் கல்பித்து வைத்தார். இப்ப இது எப்ப முடியும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்திலே பெரும்பாலான திவதேசங்களிலே தை ஹஸ்தம் வரைக்கும் இந்த நியமம் பரிபாலிக்கப்படுகிறது. திருவரங்கம் முதலான திவதேசங்கள்ல எப்படின்னா, பெருமாள் கேட்கிற வரைக்கும் நாம் சொல்லக்கூடாதுன்னு நாதமுனிகள் சொல்லியிருக்கார். ஆகையாலே பெருமாள் கேட்ட பிறகு தாயார் கேட்பாளே, ஸ்ரீரங்க நாச்சியார் பெரிய பிராட்டியாருக்கு அத்தியன உற்சவம் நடக்கும் 10 நாள். அந்த அத்தியன உற்சவம் முடிந்து பெருமாளும் பிராட்டியுமாக இந்த திவ்ய பிரபந்தம் 4000 பாசுரங்களை முழுவதுமாக கேட்டு முடித்தவுடன் அதுக்கு அடுத்த நாள் திருப்பல்லாண்டு தொடக்கம்னு. அதற்கு அடுத்த நாள் என்ன ஆகும்? எல்லாரும் மறுபடி அனத்தியன காலத்தை முடித்து கொண்டு அருளி செயலை சொல்ல தொடங்குவார்கள். இதுதான் அத்தியன காலம் நமக்கு வந்த அந்த பிரக்கிரியை. ஆக இந்த கேள்விகளுக்கெல்லாம் சாரமா அர்த்தம் பார்த்தா என்ன? யார் இந்த அனத்தியன காலத்தை ஏற்படுத்தினார்கள்? நாதமுனிகள். பிரதமாச்சாரியரான நாதமுனிகள் தான் இக்காலத்திலே திவ்ய பிரபந்தத்தை மனதிலே நினைத்து கொண்டு வாயாலே சொல்லாமல் இருக்க வேண்டும்னு நியமத்தை ஏற்படுத்தி வைத்தார். அந்த நியமத்தை நாம் அவர் வழியிலே வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களாகிற நாம் பரிபாலித்து கொண்டு வருகிறோம். அதே மாதிரி திருக்கார்த்திகையில நிறுத்தி கோவில்களிலே அத்தியன உற்சவம் முடியும் வரை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாயாலே திவ்ய பிரபந்தத்தை ஓதுவதில்லை அப்படின்னு ஒரு நியமம் வைத்திருக்கிறோம். இதிலே மற்றும் ஒரு நியமம் என்னன்னா, இந்த திருக்கார்த்திகையிலிருந்து ஆரம்பித்தால் நாம் திருப்பாவை கூட சேவிக்க கூடாது. ஆனால் மார்கழி 1 இந்த தை 1 சங்கராந்தி என்கிற அந்த உற்சவம் வரை திருப்பாவை அனுசந்திக்கலாம். விடிய காலையிலே நாம் திருப்பாவையையும் திருப்பள்ளி எழுச்சியையும் மட்டும் அந்த காலத்திலே அனுசந்திக்கலாம். பல்லாண்டு முதலான திவ்ய பிரபந்தங்களை மார்கழி மாதத்திலே அனுசந்திப்பதில்லை. இப்படி மார்கழி மாதம் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில இருக்கக்கூடிய அனத்தியன நாட்கள், அதற்கு மேல தை மாதத்திலே வரக்கூடிய அனத்தியன நாட்கள், இந்த நாளிலே நாம் இந்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் நாம் அனுசந்திப்பதில்லை கிரகங்களிலே. அந்த ஸ்தானத்திலே என்ன பண்ணலாம் என்றால், அந்தந்த திவ்ய பிரபந்தங்களின் தனியன்கள், ஸ்ரீசைலேஷ தயா பாத்திரம்னு தொடங்கி குருமுக மனதீத்திய என்று திருப்பல்லாண்டின் தனியன், அதற்கு மேல நீலாதுங்கங்கிற திருப்பாவை தனியன், அல்லினாள் என்கிற நாச்சியார் திருமொழி தனியன், இப்படியே போய் ராமானுசனுத்தந்தாதியின் தனியன் வரை நாம் சேர்த்து இந்த தனியன்களை ஒரு கோர்வையாக அனுசந்திப்பதுன்னு ஒரு வழக்கம். அதற்கு மேல மணவாள மாமுனிகள் அருளி செய்த உபதேச ரத்தின மாலை, மணவாள மாமுனிகள் அருளி செய்த திருவாய்மொழி நூத்தந்தாதி, இந்த பிரபந்தங்களைத்தான் நாம் அனத்தியன காலங்களிலே அனுசந்திக்கிறோம். அருளி செயலின் ஸ்தானத்திலே எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அந்த சமயத்துல அருளி செயல் சேவிப்பதில்லைன்னு ஒரு வழக்கம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப கல்யாணங்கள் நடந்தால் கூட கல்யாணங்களிலே சீர்பாடல் நடக்கும் பொழுது வாரணமாயிரம் சேவிப்பர்கள். அப்படி அனத்தியன காலத்திலே கல்யாணம் வந்தால் வாரணமாயிரம் சேவிப்பதில்லை. கேவலம் ஒவ்வொரு திவதேசத்துல ஒவ்வொரு வழக்கம். திருவரங்கம் முதலான இடங்களிலே வெறும்னா அல்லினாள் என்கிற இந்த நாச்சியார் திருமொழி தனியனை மட்டும் அந்த ஒரு பாட்டு மட்டும் சேவிப்பதுன்னு வழக்கம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதே போலே திருவாராதனங்கள், இந்த திருவாராதனங்களிலும் கூட தினந்தோறும் ஜீயர்படி திருவாராதனம் நாம் பார்த்தோமாகில் பல அருளிச்செயல் பாசுரங்கள் இருக்கிறது. அந்த அருளிச்செயல் பாசுரங்களை கொண்டுதான் திருவாராதனம் பண்ணுகிறோம். அந்த சமயத்துல கூட அந்த அருளிச்செயல் பாசுரங்களை சேவிப்பதில்லைன்னு சில ஆச்சாரியர்களின் கருத்து. ஆகையாலே அனத்தியன நியமம் அப்படின்னு பார்த்தோமாகில் திருவாராதனம் முதலிய ஸ்தலங்களிலே கூட அந்தந்த மந்திரங்கள், அந்த மந்திரங்களோட இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத மந்திரங்கள், வேதங்களை கொண்டுதான் நாம் திருவாராதனம் பண்ண வேண்டும். மார்கழி மாதத்திலே பண்ணக்கூடிய திருவாராதனம் திருப்பாவையை கொண்டு பண்ண வேண்டும். அதனால்தான் பெரிய பெருமாளுக்கு திருவரங்கத்திலே தினந்தோறும் திருவாராதனத்துல வேத பாராயணம் உண்டு. ஆனா மார்கழி மாதத்திலே மட்டும் வேத பாராயணம் கிடையாது. ஏன்னா அரையர் சுவாமிகள் எழுந்தருளி அவ்விடத்திலே திருப்பாவையை விண்ணப்பிக்கிறார். இப்ப சர்வோபனிஷத் சாரமான திருப்பாவை விண்ணப்பிக்கக்கூடிய இடங்களிலே மறுபடி தனியாக வேத பாராயணம் என்று ஒன்று அவசியம் இல்லாததினாலே அது பண்ணுவதில்லை திருவரங்கம் பெரிய கோவிலிலே. இந்த மாதிரி மகத்தான ஏத்தத்தை உடைய இந்த திருப்பாவை
அதை கொண்டு மார்கழி மாதங்களிலே திருவாராதனம் பண்ண வேண்டும். அந்த திருப்பாவையை அனுசந்தித்து சாத்துமுறை செய்ய வேண்டும். அந்த நாள் பாட்டும் சொல்ல வேண்டும். அதற்கு மேல திருவாராதனத்திலே வரக்கூடிய மீதி பாசுரங்களையும் சொல்லுவதில்லை அப்படின்னு ஒரு வழக்கம் வைத்திருக்கிறார்கள். அந்த மந்திர புஷ்பம் பண்ணும் பொழுது கூட அவ்விடத்துல சென்னால் குடையாம்ங்கிற அந்த பாசுரம் அது வரக்கூடிய இடத்திலே எம்பெருமானார் தரிசனம் என்னங்கிற அந்த உபதேச ரத்தினமாலை பாசுரத்தை சொல்லுவதுன்னு சில பேர் வழக்கம் வைத்திருக்கிறார்கள். இல்ல அந்தந்த நாள்லயே அந்தந்த தனியனோ உபதேச ரத்னமாலை பாசுரங்களோ திருவாய்மொழி நூத்தந்தாதி பாசுரங்களோ முழுமையாக சேவித்து நாம் தலை கட்டலாம். இதுதான் அனத்தியன காலத்திலே பண்ணக்கூடிய கிரமம். இதிலே மேலும் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் அடுத்த பதிவிலே நாம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.